ராஜீவ் நகர் பகுதியில் உள்ள குடோனில் சந்தேகத்தின் அடிப்படையில் லோடு ஏற்றி தயார் நிலையில் நின்று கொண்டிருந்த வாகனத்தை போலீசார் சுற்றி வளைத்து சோதனையிட்டனர். அப்போது அந்த வாகனத்தில் இருந்த 2 டன் ரேஷன் அரிசியையும் வாகனத்தையும் பறிமுதல் செய்த போலீசார் கடத்தலில் ஈடுபட முயன்ற முத்துமாரியப்பன், சிவசங்கர் ஆகிய இருவரை கைது செய்தனர். பிடிபட்டவர்களிடம் நடத்திய விசாரணையில் கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பொதுமக்களிடமிருந்து குறைந்த விலைக்கு ரேஷன் அரிசி வாங்கி ஆந்திராவுக்கு கடத்தி செல்ல இருப்பது விசாரணையில் தெரியவந்தது. அரிசி கடத்தல் சம்பவம் தொடர்பாக கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி உதவி அளிக்கும் என எதிர்பார்ப்பதாக நயினார் நாகேந்திரன் பேட்டியளித்துள்ளார். சென்னை அடுத்த தாம்பரம் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் பாஜக உறுப்பினர் சேர்க்கும் நிகழ்ச்சியில் பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் கலந்து கொண்டு உறுப்பினர் அட்டைகளை வழங்கினார். பின்னர் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் பிடித்த மாணவியையும் பாராட்டினார். இதன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் தற்போது வரை பொதுமக்களுக்கு செயல்பட்டு வருகிறது என்றும், மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அனைத்து திட்டங்களும் மாநில அரசு கொடுப்பது போன்று பாவனையில் நடந்து கொண்டு வருகிறது என்று குற்றம் சாட்டியதோடு, தமிழ்நாட்டில் மட்டும் இதுவரை 12 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டங்கள் அனைத்தும் தமிழ்நாட்டு மக்களின் நலன் கருதிதான் நடைபெறுகிறது என்று தெரிவித்தார். அரசு பள்ளியில் ஆன்மீகம் என்ற தலைப்பில் மாணவர்களிடையே மூட நம்பிக்கை பிரச்சாரம் செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள பரம்பொருள் அறக்கட்டளையின் நிறுவனர் மகாவிஷ்ணுவை பரம்பொருள் அறக்கட்டளையை வைத்து 4 மணி நேரத்திற்கு மேலாக சைதாப்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு அங்குள்ள கோப்புகளை ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் அலுவலகத்தில் இருந்த வங்கி சார்ந்த ஆவணங்கள், ஹார்ட் டிஸ்க், லேப்டாப், பென்டிரைவ் ஆகியவற்றை விசாரணைக்காக பார்சல் செய்து எடுத்து சென்றனர். மகாவிஷ்ணுவை அழைத்து வந்த நிலையில் பரம்பொருள் அறக்கட்டளை அலுவலகம் திருப்பூர் மாவட்ட காவல்துறையினரின் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திமுக பொது உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. மேலும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய தமிழக வருவாய்த்துறை அமைச்சர், தமிழகத்திலே திமுக தான் பெரிய கட்சி எனவும், சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற வேண்டும் என தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பணியாற்றி வருவதாகவும், திமுக இன்னும் 50 ஆண்டு காலம் நிலைத்து நிற்கும் என்று தெரிவித்தார். கோவை மாவட்டம் சூலூர் ஊஞ்சபாளையத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை நிகழ்வானது நடைபெற்றது. இதில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டு புதிதாக சேர்ந்த உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் அட்டையை வழங்கினார். பின்னர் மேடையில் பேசிய நிர்மலா சீதாராமன், ஊழல் இல்லாமல் நடந்து வரும் அரசாகவும், பொதுமக்கள் பணத்தை பொதுமக்களுக்காக செலவிடும் அரசாகவும் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பெருமிதம் கொண்டார். கோவையில் 15 லட்சம் பெண்கள் முத்ரா திட்டத்தின் கீழ் பயன்பெற்றுள்ளார்கள் என்று கோவையில் பெண்களுக்கு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கோவை மக்கள் சேவை மையம் மற்றும் ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இணைந்து கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் முயற்சியில் தொடங்கப்பட்ட சுயம் திட்டத்தின் கீழ் இலவச தையல் பயிற்சி பெற்ற ஏழை பெண்கள் 1500 பேருக்கு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் விழா கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பயனாளிகளுக்கு தையல் இயந்திரங்களை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து மேடையில் பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், நாடு முழுவதும் PM ஜன்தன் யோஜனாவில் உள்ள 53 கோடி அக்கவுண்ட்களில் 29.6 கோடி அக்கவுண்ட்கள் பெண்கள் உபயோகித்து வருவதாகவும், தமிழகத்தில் மட்டும் 94 லட்சம், குறிப்பாக கோவையில் மட்டும் 5 லட்சம் பெண்கள் ஜன்தன் அக்கவுண்ட் வைத்திருப்பதாகவும் கூறினார். பெண்களுக்கு மட்டும் பயிற்சி அளிக்கும் ITI மையங்கள் நாடு முழுவதும் 311 உள்ளது என்றும், கோவை கவுண்டம்பாளையத்தில் ஒரு பெண்கள் ITI மையம் உள்ளதாகவும் கூறினார். ஆண்டிப்பட்டி அருகே பெண் கொலை செய்யப்பட்டு கயிறை கட்டி கிணற்றில் வீசிவிட்டு சென்ற சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மரிக்குண்டு பகுதியில் பயன்பாடு இல்லாத புதர்மண்டி காணப்பட்ட ஒரு விவசாய கிணற்றுக்குள்
பெண்ணின் உடல் கிடப்பதாக அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் கண்டமனூர் போலீஸ் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து கண்டமனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து கிணற்றுக்குள் கிடந்த பெண்ணின் உடலை மீட்டனர். இறந்த பெண்ணிற்கு வயது சுமார் 45 முதல் 50 வரை இருக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் பெண்ணின் உடல் கிடைத்த கிணறுக்கு அருகில் அதிகமான இரத்த கறைகள் காணப்பட்டது. இறந்த பெண்ணை கிணற்றில் இருந்து சுமார் 50 மீட்டர் தொலைவில் அடித்து கொலை செய்து கயிறு கட்டு இழுத்து வந்து கிணற்றில் வீசிவிட்டு சென்றுள்ளது முதற்கட்ட விசாரணைகள் தெரியவந்துள்ள நிலையில் உயிரிழந்த பெண் யார் என்பது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தினர். தமிழ்நாட்டில் 10 ரூபாய் வரை பால் கொள்முதல் விலையை உயர்த்தியது திமுக அரசுதான் என திருப்பத்தூரில் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் பேட்டியளித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் குறும்பேரி பகுதியில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் கால்நடை மருத்துவ முகாம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லத்தம்பி, ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் கலந்து கொண்டு மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். பின்னர் வெங்கலாபுரம் பகுதியில் ஆவின் தயாரிப்பு பொருட்கள் விற்பனை நிலையத்தை திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அரங்கில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மனோ தங்கராஜ், திமுக அரசு 10 ரூபாய் வரை பால் கொள்முதல் விலையை உயர்த்தியுள்ளது என்றும் பால் உற்பத்தியை கூட்டுவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறினார். நம்முடைய மாண்பு முதல்வர்கள் பொறுப்பேற்ற பிறகு உடனடியாக 3 ரூபாய் விலை உயர்த்தப்பட்டது. இப்போது 3 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்தது. அடிஷனல் 1 ரூபாய் ஊக்கத்தொகை நல்ல குவாலிட்டி தரமான பால் தர அப்போ 3 3 6 1 7 தரமான இப்ப பாலுக்கேற்ற விலை கொடுக்கக்கூடிய ஸ்பாட் அக்கௌண்ட் போட்டதன் மூலமாக விவசாய பெரும்படி மக்களை என்னிடத்தில் பலன் சொல்கிறார்கள். நாங்கள் 3 முதல் 5 ரூபாய் அதில் கூடுதல் கிடைக்கும். இன்றைக்கு ஆவின் வழங்கக்கூடிய விலை என்பது கடந்த அரசை விட சுமார் 10 ரூபாய் கூடி கிடைக்கக்கூடிய நிலை இன்னைக்கு உருவாகி இருக்கு. அதான் உண்மை. அது ஒரு நல்ல வரவேற்பை பெற்றது. தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் பாஜக உறுப்பினர் சேர்க்கை தொண்டர்களுக்கு வழிகாட்டு மற்றும் உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். மயிலாப்பூர், சைதாப்பேட்டை, டி நகர், முத்துரங்கு சாலை உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற பாஜக உறுப்பினர் சேர்க்கை தொண்டர்களுக்கு வழிகாட்டும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பாஜக சார்பாக உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று வருவதாகவும் தமிழகத்தில் பல லட்சம் பேர் சேர்ந்து வருகிறார்கள் என்று மிகுந்த உற்சாகத்தோடு பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். பாஜக மத்தியில் நன்றாக ஆட்சி செய்து வருவதாகவும் ராகுல் காந்தி வெளிநாட்டிற்கு சென்று நமது நாட்டின் பெருமையை முற்றிலுமாக குலைத்து வருவதாக குற்றம் சாட்டிய அவர், பள்ளிக்கல்வித்துறை தமிழகத்தில் தள்ளாடுகிறது என்று விமர்சித்து பேசினார். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. நான் தென் சென்னைக்கும் கிருஷ்ணகிரியிலிருந்து நீலகிரி வரைக்கும் உள்ள 11 மாவட்டங்களுக்கும் பொறுப்பாளராக இருக்கேன். தென் சென்னையில் மிக சுறுசுறுப்பாக நடைபெற்று வருகிறது. இன்னைக்கு நேற்று முழுதா விருகம்பாக்கம் சட்டமன்றத்தில் உள்ள சில வாக்குச்சாவடிக்கு சென்று நாங்கள் சேர்த்தோம். இன்று நான் சைதாப்பேட்டை, டி நகர், மயிலாப்பூர் சட்டமன்றத்தை சார்ந்த சில வாக்குச்சாவடி இடங்களுக்கு சென்று இந்த உறுப்பினர் சேர்க்கையை நாங்கள் சேர்த்தோம். மிகுந்த உற்சாகமாக மக்கள் கலந்து கொண்டார்கள். கடைக்கு செல்லும் பொழுதும் சரி, தெருக்களிலும் அவங்களே அவர்கள் பதிவு செய்து கொண்டார்கள். சிறுபான்மையின மக்கள் கூட ஆர்வமாக கலந்து கொண்டார்கள். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தேர்தல் களத்தில் திராவிட கட்சிகளுக்கு தான் போட்டியாக இருப்பார் என மதுரையில் தமிழக பாஜக ஒருங்கிணைப்பாளர் ராஜா பேட்டியளித்துள்ளார். மதுரையில் பாஜக மூத்த தலைவரும் தமிழக பாஜக ஒருங்கிணைப்பாளருமான ராஜா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், ராகுல் காந்தி அமெரிக்காவில் இந்தியாவுக்கு எதிரான நபர்களை சந்தித்து பேசியுள்ளார் என்று குற்றம் சாட்டிய அவர், ராகுல் காந்தி இந்தியாவுக்கே எதிரி போல் செயல்படுகிறார் என்று கடுமையாக சாடினார். மேலும் தமிழக அரசு தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுப்பதாக குற்றம் சாட்டியதோடு அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி, குடும்ப பிள்ளைகளுக்கு மும்மொழி வேண்டும், தமிழக மக்களின் பிள்ளைகளுக்கு இருமொழி கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று கடுமையாக சாடினார். மேலும் விஜய் திராவிட கட்சிகளுக்கு தான் போட்டியாளராக இருப்பார் என்றும், விஜய் அரசியலுக்கு வருவதால் பாஜகவிற்கு பாதிப்பில்லை, திராவிட கட்சிகளின் வாக்கை தான் விஜய் பிரிப்பார் என்று கூறினார். ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்காவில் சுற்றுப்பயணத்தில் இருக்கார். இந்த
இந்த சுற்றுப்பயணத்தின் நோக்கம் என்ன என்பது பற்றி அமெரிக்காவிலேயே ஊடகத்தினர் மற்றும் இந்திய வம்சாவளியினர் மத்தியிலே மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தும் வண்ணம் ராகுல் காந்தியினுடைய பேச்சுக்கள் இருக்கிறது. அவர் சந்தித்த நபர்கள் இந்த தேசத்திற்கு விரோதமாக பாகிஸ்தானின் ஏற்பாட்டிலே பாகிஸ்தானுக்கு போய் இந்தியாவிற்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்த இலாஸ் உமர் போன்றவர்களோடு இவர் அளவலாவிக் கொண்டிருக்கிறார். எந்த அளவுக்கு அந்த பெண்மணி she is a senator in America. பெண்கள் தங்கும் விடுதியில் தீ விபத்தில் இறந்தவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு அரசு வழங்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேட்டியளித்துள்ளார். மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே கற்றாபாளையம் தெருவில் செயல்பட்டு வரும் தனியார் பெண்கள் தங்கும் விடுதியில் தீ விபத்து ஏற்பட்டு பரிமளா, சரண்யா ஆகிய 2 பேர் உயிரிழந்த நிலையில் தனியார் விடுதி வார்டன் புஷ்பா மற்றும் செவிலியர் கல்லூரி மாணவி ஜனனி மற்றும் கனி ஆகிய 3 பேர் எல்லிஸ் நகர் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தீ விபத்து நடைபெற்ற இடத்தையும் 3 பேர் சிகிச்சை பெற்று வரும் தனியார் மருத்துவமனையும் நேரில் சென்று பார்வையிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறிய அதிமுக கட்சியின் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்தவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுத்த தமிழக அரசு தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக இழப்பீடு தொகையை தர வேண்டும் என்றும் மதுரை மாநகராட்சி மந்த நிலையில் இல்லாமல் உடனடியாக இதுபோன்று உள்ள கட்டிடங்களை ஆய்வு செய்து அகற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த எப்படி கள்ளச்சாராயம் குடித்து இறந்தா 10 லட்சம் கொடுக்குறாங்களோ அது மாதிரி அவங்களுக்கு இந்த தீக்காயம் பட்டவங்களுக்கும் மற்றும் பாரதத்தில் இருக்கவங்களுக்கும் உடனடியாக உதவி செய்ய வேண்டும். காயம்பட்டு நிறைய பேர் காயம்பட்டு இதாக இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த அரசாங்கம் உதவி பண்ணணும். குறிப்பாக இறந்தவங்களுக்கு உறுதியாக அவங்களுக்கு ஒரு 10 லட்சமாச்சும் கொடுத்தா தான். எல்லாமே பாவப்பட்ட குடும்பம், ஏழ்மைப்பட்ட குடும்பம். எத்தனையோ இந்த அரசாங்கம் கார் ரேஸ் நடத்துது. மக்கள் வரி பணத்தில் என்னென்னமோ செய்கிறாங்க. ரோடு போடுறாங்க, எல்லாமே நினைவாலயம் கட்டுறாங்க, கலைஞர் நூற்றாண்டு விழா கட்டடங்கள் கட்டுறாங்க. அதுக்கெல்லாம் ஒதுக்குற இந்த மாதிரி பாவப்பட்ட விபத்தில் இறந்தவங்களுக்கு அந்த நிலையை உணர்ந்து அதிகமான நிதியை கொடுக்கணும். தமிழகத்தில் மாணவர்கள் இருமொழி கொள்கையை தான் விரும்புகிறார்கள் என்றும் விருப்பம் இருந்தால் அவர்கள் 3வது மொழியை படிக்கலாம் என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். அரசு கட்டுப்பாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களில் பதிவாளர்கள், சென்னை நகரில் உள்ள கல்லூரி முதல்வர்கள், மண்டல இணை இயக்குநர்கள் ஆகியோருடன் ஆலோசனைக் கூட்டம் தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்ற வளாகத்தில் நடைபெற்றது. இதில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டார். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பொன்முடி, இந்த ஆண்டு பொறியியல் படிப்பில் 15,000 மாணவர்கள் கடந்த ஆண்டினை காட்டிலும் கூடுதலாக சேர்ந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள இடங்களில் வரும் 23ஆம் தேதி வரை மாணவர்கள் நேரடி வளாக மாணவர் சேர்க்கை மூலம் சேரலாம் என கூறினார். மும்மொழி கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு SSA நிதியை நிறுத்தி இருப்பது அரசியலுக்காக தான் என தெரிவித்த அவர், தமிழகத்தை பொறுத்தவரை மாணவர்கள் மும்மொழி கொள்கையை காட்டிலும் இருமொழி கொள்கையை தான் விரும்புவதாக அமைச்சர் பொன்முடி கூறினார். மலையாளம், ஹிந்தி போன்ற பிரிவுகள் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் அந்த பிரிவுகளில் குறைந்த எண்ணிக்கையில் மட்டுமே மாணவர்கள் சேர்வதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். அப்ப இருந்தே ஒரு ஹிந்தி கோர்ஸ்னு ஒரு கோர்ஸ் ஹிந்தி படிக்கிறதுக்காக வச்சிருக்காங்க. அதுல எத்தனை பேர் படிக்கிறாங்க தெரியுமா? 3 பேர். அதுக்கு ஒரு கோர்ஸு நடத்த முடியுமா? இன்னொன்று ஹிந்தி, அதே மாதிரி மலையாளம் இருக்குது. மலையாளத்தில் 4 பேர் படிக்கிறாங்க. மலையாளம் போக அடுத்து இந்த உருதுன்னு ஒன்று வச்சா அதில் யாருமே சேரவே இல்லை. ஆனால் கோர்ஸ் இருக்குது. இதெல்லாம் தேவையா? ஆக தமிழகத்து மாணவர்கள் எதை விரும்புகிறாங்கன்னு நமக்கு நல்லா தெரியுது இல்லையா? அவர்கள் இருமொழி கொள்கையைத்தான் விரும்புகிறார்கள். நாங்கள் ஆப்ஷன் சொல்லித்தரோம், அது ஆப்ஷனாக அவங்க படிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. எங்களுக்கு கட்டாய படிக்க வேண்டியது 2 மொழி, ஆங்கிலமும் தமிழும். அதைத்தான் நாங்கள் அன்றிலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அதைத்தான் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். தமிழ் திரையுலகில் பாலியல் புகார் தொடர்பாக அதற்கென தனியாக தொலைபேசி எண் வழங்கப்பட்டுள்ளதாகவும் புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கோவில்பட்டியில் அமைச்சர் சாமிநாதன் பேட்டியளித்துள்ளார்.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரசல் இலக்கியத்தின் தந்தை கி. ராஜநாராயணன் நினைவு அரங்கத்தை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மூப்பை சாமிநாதன் ஆய்வு செய்தார். முன்னதாக உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து அங்கு உள்ள டிஜிட்டல் தொடுதிரை நூல்களை ஆய்வு செய்தும் கீரா பயன்படுத்திய பொருட்கள், அவர் எழுதிய நூல்களை பார்வையிட்டும் வருகை பதிவேட்டில் கையெழுத்திட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர், மணிமண்டபங்களில் உள்ள காலி பணியிடங்கள் அதிகாரியுடன் பேசி முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று நிரந்தர பணியாளர்கள் நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், தமிழ் திரையுலகில் பாலியல் புகார் தொடர்பாக அதற்கென தனியாக தொலைபேசி எண் வழங்கப்பட்டுள்ளது, புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே கற்றாபாளையம் பஜாரில் பெண்கள் விடுதியில் இன்று அதிகாலை நடைபெற்ற தீ விபத்தில் 2 பெண்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். தீ விபத்தில் இருந்து உயிர் தப்பிய பெண்கள் மற்றும் மாணவிகள் பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் விடுதியில் வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தீ விபத்தில் இருந்து தப்பிய பெண்களை தகவல் தொழில்நுட்பவியல் துறை அமைச்சர் PDR பழனிவேல் தியாகராஜன் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். தொடர்ந்து தீ விபத்து நடைபெற்றது குறித்து பாதிக்கப்பட்ட பெண்களிடம் கேட்டறிந்து தீ விபத்தில் தப்பிய பெண்களுக்கு அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும் என உறுதியளித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தீ விபத்தில் உயிர் தப்பிய பெண்களை தற்காலிகமாக அங்கீகரிக்கப்பட்ட மாற்று விடுதியில் தங்க வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், மாணவிகள் ஏற்கனவே இருந்த விடுதியில் கட்டிய பணத்தை மீட்பதற்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும், தேவைப்பட்டால் தனிப்பட்ட முறையில் உதவிகள் செய்வேன் என்று தெரிவித்ததோடு, தீ விபத்து நடைபெற்றதில் அந்த கட்டிடத்தில் விதிமீறல்கள் குறித்து ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், தமிழகம் முழுவதும் விடுதிகளில் பல்வேறு குளறுபடிகள் உள்ளன, இதுகுறித்து தலைமை செயலாளருடன் பேசி நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.